ஹாப்பி ஆஃப்டர்நூன் கொங்கு நாட்டு வணிகம் சொல்லிட்டு ஏன் 5 ஒரு நினைக்கிறீங்க அதை பார்ப்போம். கொங்கு நாட்டு வணிகம் புக் எடுங்க, ஸ்கீம் பண்ணுங்க, ஸ்கீம் பண்ணி கொங்கு நாட்டு வணிகம் என்னென்ன பாருங்க, கொஞ்சம் பாருங்க. கொங்கு நாடு சொன்னாக்கா எந்த பகுதி தமிழ்நாடு எந்த பகுதி சொன்னாக்கா இந்த கொடுத்துருக்கா சேர்நாடு பழங்காலத்தில் சேர்நாடு கொங்கு நாடு சொல்லுவோம். அதில் குறிப்பிட்ட பகுதிகள் எதுன்னு சொல்லி பார்த்தாங்க இந்த நீலகிரி வந்து கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் பகுதி ஒவ்வொரு பகுதியும் குறிப்பிட்ட பொருட்கள் கிடையாது. அந்த குறிப்பிட்ட பொருட்கள் சொன்னாங்க முக்கியமாக உணவுப் பொருட்கள் வந்து தேயிலை தோட்டங்கள் வந்து தேயிலை தொழிற்சாலை, அதுக்கப்புறம் துணி நூற்பு ஆலை சொல்றாங்க அதெல்லாம் அது முதல்ல கிடைக்குது விளையுது. இதனால மக்களுக்கு நிறைய செல்வ வளமும் கிடைக்குது. அப்போ அப்படிப்பட்ட அந்த கொங்கு நாடு வணிகம் உடனடியாக இந்த 6 நிற தொழிலோடையும் அதுக்கப்புறம் ஆச்சாரிய வழிகளுடைய எவ்வளவு வரையும் அந்த மஞ்சள் நிற வேலை புக்கோடையும் அதுக்கப்புறம் மூச்சு டாக்ஸானமி சொல்றோம் அதோடையும் ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாமா? நாங்கள் கொங்கு நாட்டு வணிகத்தை 6 நிற தொப்பியை பயன்படுத்தி கூற போகிறோம். நான் வெள்ளை நிற தொப்பியை தேர்ந்தெடுக்கிறேன். உண்மை மற்றும் தகவல்களை இது குறிக்கிறது. கொங்கு நாடு என்பது சேர நாட்டை குறிக்கிறது. இது சேலம், நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள் சேர்ந்து வருவதே கொங்கு நாடாகும். கொங்கு நாட்டை சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர். நான் சிவப்பு நிற தொப்பியை தேர்ந்தெடுக்கிறேன். இது உணர்ச்சி மற்றும் மனநிலையை குறிக்கிறது. வெளிநாட்டு வணிகத்தில் ஏமாற்றமும் நடக்கும். நாங்கள் இப்பொழுது கொங்கு நாட்டு வணிகம் என்னும் பாடத்தை ஆச்சாரியாவின் எல்லோ புக் வேல்யூடன் ஒப்பிட உள்ளோம். அனலைசிங் வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றவாறு இப்பொழுது நான் சில கொங்கு நாட்டு வணிகம் நடைபெறும் மாவட்டங்களை வால்டாக்டிங் முறையில் வந்து பேரல் கிராசிங் முறையில் கூற போகிறேன். கோயம்புத்தூர், ஈரோடு, திண்டுக்கல், கரூர், சேலம் ஆகிய மாவட்டம். இங்கு நெல், பருத்தி, மஞ்சள், கரும்பு போன்றவற்றை இங்கு விளைவிக்கின்றனர். அத்துடன் தமிழகத்திலே ஈரோடு கொண்டே கூறப்போகிறேன். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையும் இடமே நீலகிரி. இந்த மாவட்டம் மலைப்பகுதியால் ஆனது. உருளைக்கிழங்கு, கேரட், காஃபி, தேயிலை, முட்டைகோஸ் போன்ற பலரும் பெரும்பாலும் இப்போ இந்த கொங்கு மண்டலத்தை பற்றி எல்லாத்தையும் படிச்சோம் இல்லையா? இப்போ நான் 2 கேள்வி கேட்குறேன், அது மட்டும் பதில் சொல்லுங்க. இப்போ மஞ்சள் அதிகமாக விளையிற மாவட்டம் எது? யார் சொல்றாங்க? காஷ்மீர். ஈரோடு சரியா? ஈரோடு. காஷ்மீர் எந்த அவசியம்? சரி. பிகு டு காஷ்மீர். அடுத்து இன்னொரு கேள்வி. மாங்கனி நகரம் சொல்லப்பட்டது எந்த நகரம்? இசை. மாங்கனி நகரம் சொல்லப்பட்டது எது? சேலம். எந்த அவஸ்மானி? பிகு டு இசை.